புரட்சித் தலைவி, தங்கத்தாரகை, அம்மா, இதே தெய்வம் என்ற குரலெல்லாம் ஒரு பெண்ணின் குரலாக ஒலித்தால் யார்தான் அவற்றை கவனிக்கத் தவறுவார்கள்? அந்த குரலுக்கு உரியவர் ஆர்கே நகர் அஞ்சலட்சுமி. இவர் குரலை கண்டுபிடித்து விடுவார் கேட்டவுடன் புரட்சித் தலைவி. அவர் ஆர்கே நகர் அஞ்சலட்சுமியை ஆதரவாக அழைத்து அன்புடன் பேசுவார். இவருக்கு ஆர்கே நகரில் மகளிர் அணி பொதுச் செயலாளர் பதவி, கிட்டத்தட்ட 23 ஆண்டுகள் அந்த பதவியில் இருந்தார். இவர் ஏன் சுப்பிரமணிய சுவாமி இவரை நோக்கி துப்பாக்கியை எடுத்தார்? ஏன் சென்னை உயர் நீதிமன்றத்தில் இவர் சுப்பிரமணிய சுவாமிக்கு எதிராக குரல் கொடுத்தார்? இவற்றையெல்லாம் உலகம் முழுவதும் கவனித்தது. தமிழக அரசியலில் அன்ற காலகட்டத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியவர்தான் இந்த ஆர்கே நகர் அஞ்சலட்சுமி, தற்பொழுது லாயர்ஸ் காலனியில். இவரது வாழ்வாதாரம் சற்று பின்தங்கிய நிலையில் இருந்தாலும் அவரது ஆவேசம் குறையவில்லை. சுப்பிரமணிய சுவாமிக்கு எதிரான குரல். அதற்கு அவர் என்ன செய்தார்? ஏன் துப்பாக்கியை எடுத்தார்? எடப்பாடியின் இன்றைய நிலை, ஓபிஎஸ் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? இப்படி பல்வேறு அரசியல் நிகழ்வுகளை மலரும் நினைவாக நம்மிடம் அலசி ஆராய்கிறார் அஞ்சலட்சுமி. இதோ அவருடைய பேட்டியை பார்ப்போமா? புரட்சி தலைவர் அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை நிறுவி மாண்புமிகு இதய தெய்வம் புரட்சி தலைவர் அவர்கள் மறைவுக்கு பின்னால் புரட்சி தலைவி அம்மா தன்னம் தனியாக பிரிந்தார். புரட்சி தலைவியை வெளியேற்றிவிட்டார்கள். ஜே என்று பிரிந்த நேரத்தில் நான் அம்மாவுடைய ஆரம்ப காலத்திலேருந்து அம்மா விசுவாசி. தலைவர் இருக்கும்போதே பிரியும்போது நான் அம்மாவோட வந்துட்டோம். நாங்களாம் சேவல் பிறகு அப்புறம் அம்மா வந்து காவிரி தலைமை கழகம் பூட்டும் போதும் உண்ணாவிரதம் இருந்தாங்க. நாங்கள் அம்மாவோட உண்ணாவிரதத்தில் உட்காந்தோம். அப்போல்லாம் அம்மா ஸ்டார்டிங்கில் அஞ்சலட்சுமின்றது வந்து அவங்க என் பேரே தெரியாது. அதுக்கப்புறம் அம்மா வந்து காவிரி நீருக்காக உண்ணாவிரதம் இருந்தாங்க. ரெண்டாவது வீட்டில் உண்ணாவிரதம் இருந்தாங்க. உண்ணாவிரதம் இருக்கும்போது 2 நாள் உண்ணாவிரதம் இருந்தாங்க. உண்ணாவிரதம் இருக்கும்போது நாங்கள் வந்து அங்கேயே உக்காண்டிருந்தோம். நைட்டு ஃபுல்லாக உக்காண்டிருந்தோம். அப்போ அம்மாவுக்கு நான் புரட்சி தலைவி வாழ்க, தங்க தலைவி வாழ்கன்னு அம்மா என்னை அப்படியே உத்து பார்த்துட்டு இருந்தாங்க. என்னை ஆர்கே நகர் பகுதி செயலாளராக போட்டாங்க. அவங்களையும் பகுதி செயலாளர் 14 பகுதி செயலாளர் சென்னை மாவட்டத்துக்கு போடும்போது என்னை பகுதி செயலாளர் போட்டாங்க அம்மா. அப்போது மகளிர் அணி பகுதி செயலாளர் 23 வருஷம் நான் பகுதி செயலாளராக ஆர்கே நகரில் பணியாற்றியிருக்கேன். அம்மா வந்து அன்றைய தினம் வந்து நைட்டு 2 நாள் இருந்தாங்க. பாண்டியன் கூட வந்து வேணாம்மா எழுந்துங்கம்மா முடிச்சுங்கம்மா உண்ணாவிரதத்தை அப்படின்னு சொன்னார். ஆனால் அம்மா உண்ணாவிரதம் இருக்கும்போது நாங்களாம் உக்காந்துன்னு இருக்கிறோம். அப்போ கேஏக்கெல்லாம் கூட இருந்தார், உயிரோடு இருந்தார். அப்போது அம்மா வந்து எங்களையே பார்த்துட்டேன், அம்மா தூங்குங்கம்மா போயிட்டு, நீங்கள் ஏன் எங்க கூட முழிச்சிட்டு இருக்கிறீங்க? அப்போது அம்மா நான் சொன்னேன், அம்மா நீங்களே தூங்கலைன்னா நாங்கள் எப்படிம்மா தூங்குறது, எங்களுக்கு எப்படிம்மா தூக்கம் வரும் அப்படின்னா. அம்மா அப்போ உடனே என்ன பண்ணாங்க, துரை இருந்தார் அப்போது தலைமை நிலைய செயலாளராக அதிமுக, டீ எடுத்துகிட்டு வந்து கொடுங்க அப்படின்னாங்க. அவர் டீ போட்டு கொடுத்தாரு. நீங்கள் ஏம்மா பசியாக இருக்கீங்க, போய் சாப்பிடுங்கம்மான்னாங்க. நீங்களே சாப்பிட்லன்னா நாங்கள் எப்படிம்மா சாப்பிட்றது அப்படின்னாங்க. அப்புறம் அவங்க படுத்துட்டு இந்த மரம் அசைவில் அவங்களுக்கு தூக்கம் வரல. அப்புறம் கொஞ்ச நாழி தான் தூங்கினாங்க. அப்புறம் 5 மணிக்கு போய் மறுபடியும் அம்மா போயிட்டு குளிச்சுட்டுலாம் வந்து மறுபடியும் வந்து உக்காந்தாங்க. மறுநாள் புரட்சி தலைவி தங்க தலைவி வாழ்க. அப்புறம் அம்மாவே கூப்பிட்டாங்க. அப்போ யார் முத்துசாமி அண்ணன் தெரில, முன்னாள் அமைச்சர், அவர் தான் வந்து எங்களை வந்து அம்மா உங்களை கூப்பிடுறாங்க,
அப்போ அவன் பேர் என்னம்மான்னு கேட்டாங்க. என் பேர் அஞ்சலட்சுமிம்மா. எந்த தொகுதிம்மான்னு கேட்டாங்க. ஆர்கே நகர்மா அப்படின்னு. அப்போ இந்த வாழ்கன்ற அந்த சவுண்டை கேட்டுடுது. புரட்சி தலைவி வாழ்க, தங்க தலைவி வாழ்க, எங்கள் ஆலயமணி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆலயமணி வாழ்க, இது லைனாக சொன்னேன் பாரு. அவங்க கூப்பிட்டாங்க. அப்புறம் கூப்பிட்டு உன் பேர் என்னம்மா? அஞ்சலட்சுமி. ஆர்கே நகரா அப்படின்னு. அம்மா நான் 25 ரூபா வச்சுருக்கேம்மா, நான் நிதி கொடுக்குறேம்மா அப்படின்னு. அப்போது அந்த 25 ரூபா நிதியை வாங்கிக்கினாங்க. அப்புறம் இன்னொரு அன்றைக்கி தான் என் பேர் அஞ்சலட்சுமின்னு அம்மாவுக்கு தெரியும் வீட்டில். அது சுப்பிரமணி சாமி வந்து ஒரு உண்ணாவிரதம் இருந்துட்டு நாங்கள் உண்ணாவிரதம் இருந்தோம். சேப்பாக்கம் அவர் இருந்தார். அவரு சந்திரலேகா. நாங்கள் வெளியில் அப்போ எம்கே பாலன் இருக்காரு, இப்போ இறந்துட்டாரு. அப்போது நாங்கள் சந்திரலேகாவை திட்டுறோம். திட்டுட்டு அப்போ சின்னதில் எனக்கு எதாச்சும் ஆக்ரோஷமா வார்டு அசிங்கமா ஒரு வார்டை விட்டுட்டேன். அப்போ அதை வந்து சுப்பிரமணிய சாமி நோட் பண்ணி துப்பாக்கி எடுத்தாங்க சுடுறதுக்கு என்ன. அது எம்கே பாலன் என்ன பண்ணாரு, அவரு சந்திரலேகாவை அதான் ஒரு மாதிரி பேசின உடனே கோவம் வந்துடுச்சு அவருக்கு. அப்போ அவரு நாங்கள் சாப்பிட்டுக்கினே பேசினுக்கிறோம். அவர் சாப்பிடாத உண்ணாவிரதம் இருக்காரு. நிறைய பேர் இருந்தோம். எம்கே பாலன் தான் வந்து இப்படி வந்து என்னை மடக்கிட்டார், தள்ளி நிற்க வச்சாரு. என்னை பிடிச்சி தெரியாத திடீர்னு அந்த ஆள் வடநாட்டுக்காரு. அப்புறம் சரின்னு சொல்லிட்டு அப்போது கோர்ட்டு கேஸு வந்து எனக்கு அதில் கேஸ் போடல. அப்போ நம்ம ஆளுங்கட்சி எனக்கு அதுக்கு போடல. அம்மா வந்து ஜெயிலுக்கு போகும்போது அப்போது எங்கள் வீட்டில் 100 போலீஸ் வந்து என்னை பிடிச்சாங்க. ஒரு பிரச்சனையாச்சு. நாங்கள் சுப்பிரமணிய சுவாமி வரும்போது கோர்ட்டில் ஏதோ ஆர்ப்பாட்டம் பண்ணி ஒரு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க. அது கோர்ட்டில் ஆர்ப்பாட்டம் பண்ணும்போதெல்லாம் எங்களை பிடிக்கலையே நிறைய தடவை. யாரு யாருமே எங்களுக்கு சொல்ல மாட்டாங்க. இந்த மாதிரி பிரச்சனைன்னும் போது நாங்கள் போய் பண்ணுவோம். நாங்கள் அவரு இங்கே தான் பேசினேன். நான் கோர்ட்லலாம் பேசக்கூடாதா? கோர்ட்லன்னா அவரு அம்மா மேலே கேஸ் போட வந்தார், ஃபைல் பண்ண வந்தார் பத்தியா? அப்போ அம்மா மேலே இது டான்சி வழக்கில் கேஸ் போடும்போது அப்புறம் அது திட்டினோம், பேசினோம். போலீஸு தெரிஞ்சிச்சு, அதெல்லாம் தெரியுங்க. சின்ன விஷயம் கூட. நாங்கள் வந்து அம்மா இருக்கும்போது எப்படி பிரிஞ்சோமோ அவர் தர்ம யுத்தம் பண்ணும்போது பிரிஞ்சோம். ஓபிஎஸ் அண்ணன் தர்ம யுத்தம் பண்ணும்போது பிரிஞ்சோம். பீச்சில் பண்ணும்போது அப்பயே நாங்கள் வந்துட்டோம். ஓபிஎஸ் அன்னைக்கு வந்துட்டோம். அதுக்கப்புறம் நாங்கள் ரெட்டாலியை இவர் கொடுத்தாரு. கொடுத்துட்டு அதுக்குரிய மரியாதை அவங்க கொடுக்கல. யார் அவங்க தனியாக அவருடைய தலைமை இருக்கணும்னு நினச்சி தான் எல்லாமே முடிவு பண்ணி இதை பண்ணுது. இன்னைக்கு வந்து ஒத்த தலைமையில் என்ன சாதிச்சாரு? இதுதான் நாங்கள் கேட்கப்பட்ட கேள்வி. ஆமாம், ஜெயிக்காதுங்க, கண்டிப்பாக ஜெயிக்காது. எல்லாமே ஒன்றா இருந்து ஏங்க இவருக்குன்னு ஒரு ஆதரவு இருக்குதுல்ல. அவர் தனித்து நின்று 4 லட்சம் ஓட்டு வாங்கினாருல்ல. இப்போ இவங்க பண்ணுற ஃபார்முலாவை நாங்கள் பண்ண மாட்டோமா? என் தொகுதியில் நான் நின்றுனா குறைஞ்சது தனியாக நின்று 50,000 ஓட்டு வாங்குவேன். தப்புங்க, தப்பு. இருங்க, பாஜக கூட தனித்து அவர் தனியாக நின்னார்னா ஜெயிக்காது. ரெண்டாவது வந்து கூட்டணி வந்து பலம் சேர்க்கணும், கூட்டணி பலம் சேர்க்கணும். ரெண்டாவது பிரிஞ்சவங்க எல்லாம் ஒன்றா கூடணும். எல்லாருமே பூத்து கமிட்டி அமைச்சிருக்கிறாங்க, எல்லாமே பாகம் வாரியாக பொறுப்பாளர் அமைச்சிருக்கிறாங்க. இவருக்கும் தென் மாவட்டங்களில் செல்வாக்கு இல்லைன்னு சொல்லக்கூடாது, இருக்குது. இன்றைக்கி வந்து இவர் மீட்டிங் இவ்வளோ நாள் அண்ணன் வந்து மீட்டிங் போட்டு இருந்தாருன்னா மீட்டிங் போட்டு ஒன்றா கூடணுன்னு தான் கடவுளை வேண்டுறோம். அதெல்லாம் ஒருபோதும் அது நடக்காது.
அவர் அதிமுக கொடியோடு நிற்கணும், அதிமுக கொடியோடு அவர் காலத்தை கடக்கணும். கடைசியில் அதிமுக உறுப்பினரோடு அவர் தன் நிலையை நிலப்படுத்தணும்னு தான் இவ்வளோ நாளாக வந்து அவர் போராடிக்கினுக்கிறாரு. அவர் இந்நேரம் தனி கட்சி ஆரம்பித்தா எடப்பாடி காணாமல் போயிட்டு இருப்பார். தனி கட்சி ஆரம்பிச்சிருந்தா தர்ம யுத்தத்தில் அவ்வளோ செல்வாக்கு அவருக்கு. அவரை வந்து இவ்வளோ தூரம் இந்த 3 வருஷமாக அவரை உளைச்சல், மன உளைச்சல், அவர் எங்கே இருந்தவர் அவரை சேர சொல்லி ஆதரவு கொடுத்து 5 வருஷம் மந்திரி ஆகி 5 வருஷம் முதலமைச்சர் அவர் வந்து ஆதரவு கொடுத்து 5 வருஷம் அமைச்சர் ஆகி இருந்தது எல்லாமே அவரால் தான். ஆனால் விருப்பம் இல்லை. ஏங்க அவருக்கு வந்து அவர் 100 கருணாநிதிக்கு சமங்க, 100 கருணாநிதிக்கு சமம். எம்ஜிஆர் என்ன பண்ணாரோ அவர் எம்ஜிஆரை எப்படி தலைவர் பொருளாளர் பதவியிலேருந்து எடுத்து தலைவரை எப்படி விட்டாரோ நத்தாத்தில், அவர் செல்வாக்கு வந்து ஆக்டர்ஸ். 2வது வந்து அவர் பல பேருக்கு வள்ளலாக உதவி இருக்கார், பல பேரை படிக்க வச்சுக்கிறாரு. துரைமுருகனே படிக்க வச்சிருக்காரு. அவர் ரெக்கார்ட் ஷீட்லேயே அவர் தான் கையெழுத்து போடுவார். அந்த மாதிரி அந்த வள்ளலுக்கு மக்கள் வாரி கொடுத்த பரிசு முதலமைச்சர். இவர் எடப்பாடி வந்து அந்த முதலமைச்சர் போதையில் இருக்கார், 2வது முதலமைச்சராக வரணும்னு. 3வது வந்து பதவியில் ஒன்று உக்காந்துட்டா தன்னை மீறி இன்னொருத்தருக்கு அந்த மரியாதை போயிடக்கூடாது. இல்லை வருவாரா? எடப்பாடி தோத்துட்டாருன்னா இதான் அவருக்கு கடைசி தேர்தல், இதில் ஜெயிச்சு காட்டணும். இவங்க இப்போ ஆப்போசிட் பார்ட்டியும் வந்து வெகுவாக வேலை செய்துட்டு ஸ்பீடாக இருக்கிறாங்க, கூட்டணி அமைக்கிறதுல மிக வேகமாக இருக்கிறாங்க. இப்போ புதுசாக வேற ஆரம்பிச்சுக்கிறாரு. எல்லாமே ஒன்றாயிட்டா விஜய் வா, சீமான் வா, நீங்கள் இங்கே வா, திருமாவளவன் இவர் கூப்பிட வேண்டிய அவசியமே கிடையாது. நம்ம தனியாக நின்னாலே நம்ம 200 தொகுதியில் வெற்றி பெறலாம். எல்லாம் ஒன்றாயிட்டாங்கன்ற ஒரு எமோஷன் மக்களுக்கு வந்துடும், ஒரு மகிழ்ச்சி வந்துடும், தொண்டர்களுக்கு ஒரு எழுச்சி வந்துடும். ஒன்றாகி எல்லாமே ஒன்றாயிட்டாங்க, தினகரன் இவங்க அவங்க எல்லாருமே ஓபிஎஸ்ல ஒன்றாயிட்டாங்கன்னும் போது மக்கள் டப்பு டப்பு டப்புன்னு குத்துவாங்க. கோவையில் ஒரு புரட்சியை ஏற்படுத்தினாங்க அம்மா. காசு கொடுத்தா வாங்கிக்கிங்க, ஆனால் ஓட்டு எனக்கு போடுங்கன்னு அன்றைக்கி தான் திறந்த வழியில் ஜீப்பில் அம்மா பிரச்சாரம் பண்ணாங்க. அந்த பிரச்சாரம் எடுபட்டுச்சு. கோவையை குலுங்க வச்சவங்க அம்மா, திருச்சியை திமிர வச்சவங்க அம்மா, மதுரையை மிரள வச்சவங்க அம்மா. அந்த ஊராக போய் பிரச்சாரம் பண்ணி கண்ணகி நீதி கேட்டது போல் மதுரையில் அம்மா நீதி கேட்டாங்க. மக்கள் மத்தியில் கொட்டு கொட்டு கொட்டுன்னு கொட்டி அம்மாவை முதலமைச்சர் ஆக்குனாங்க. இப்போ நான் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் தலைவருடைய விசுவாசி, அம்மாவுடைய விசுவாசி. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இவ்வளோ நேரம் கிட்டத்தட்ட 1/2 மணி நேரம் பேசியிருக்கீங்க. நன்றி, வணக்கங்க. நீங்கள் வந்து என்னை இந்த மாதிரி ஒரு கவலையான நேரத்தில், மன சங்கடமான நேரத்தில் கேட்டதுக்கு ரொம்ப நன்றி.